சிலுவையில் திருரத்தமே கிருபையின் நிறைவாக பாய்ந்திடுதே. கல்வாரி சிலுவையில் திருரத்தமே கிருபையின் நிறைவாக பாய்ந்திடுதே. கர்த்தரின் அன்பின் ஜீவனமே கருணையாய் அளவின்றி வழிந்தோடுதே. கர்த்தரின் அன்பின் ஜீவனமே கருணையாய் அளவின்றி வழிந்தோடுதே. கிருபையின் சீகரமாம் இயேசுவே மறைவிடம் ஏழைக்கும் நீரல்லவோ. கிருபையின் சீகரமாம் இயேசுவே மறைவிடம் ஏழைக்கும் நீரல்லவோ. திருப்பாதமங்களை தாழ்த்திடுவே திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. திருப்பாதமங்களை தாழ்த்திடுவே திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. பாவ சாபத்தின் மரணமதை சிலுவையின் மரணத்தால் பரிகரித்தார். நம் பாவ சாபத்தின் மரணமதை சிலுவையின் மரணத்தால் பரிகரித்தார். ஜீவனும் அழியாமை யுகயுகமா ஈந்திடும் ஈசரின் மாத்திருவை. ஜீவனும் அழியாமை யுகயுகமா ஈந்திடும் ஈசரின் மாத்திருவை. கிருபையின் சீகரமாம் இயேசுவே மறைவிடம் ஏழைக்கும் நீரல்லவோ. கிருபையின் சீகரமாம் இயேசுவே மறைவிடம் ஏழைக்கும் நீரல்லவோ. திருப்பாதமங்களை தாழ்த்திடுவே திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. திருப்பாதமங்களை தாழ்த்திடுவே திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. வியாதி பலவீன நேரந்தனில் அவர் மாறா பலத்தாமே விலகிடுவே. நம் வியாதி பலவீன நேரந்தனில் அவர் மாறா பலத்தாமே விலகிடுவே. கல்வாரி ஜீவனாய் குணமடைய அற்புத கிருபையும் வெளிப்படுதே. கல்வாரி ஜீவனாய் குணமடைய அற்புத கிருபையும் வெளிப்படுதே. கிருபையின் சீகரமாம் இயேசுவே மறைவிடம் ஏழைக்கும் நீரல்லவோ. கிருபையின் சீகரமாம் இயேசுவே மறைவிடம் ஏழைக்கும் நீரல்லவோ. திருப்பாதமங்களை தாழ்த்திடுவே திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. திருப்பாதமங்களை தாழ்த்திடுவே திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. ஆதினில் பாதகரம் நீயரா அலைந்திட்ட நமக்காக மரித்தனரே. பாதினில் பாதகரம் நீயரா
இரக்கமும் கிருபையும் பெருகிடுதே. சீயோனின் பாதையில் ஜெயமடைய இரக்கமும் கிருபையும் பெருகிடுதே. கிருபையின் சீகரமாம் இயேசுவே, மறைவிடம் இழைக்கும் நீரல்லவோ. கிருபையின் சீகரமாம் இயேசுவே, மறைவிடம் இழைக்கும் நீரல்லவோ. திருப்பாதம் உன்னை தாழ்த்திடுவே, திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. திருப்பாதம் உன்னை தாழ்த்திடுவே, திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. நம் பாவம் சாபத்தின் மரணமதை சிலுவையின் மரணத்தால் பரிகரித்தார். நம் பாவம் சாபத்தின் மரணமதை சிலுவையின் மரணத்தால் பரிகரித்தார். ஜீவனும் அழியாமை யுகயுகமா ஈந்திடும் நேசரின் மாத்திடுவே. ஜீவனும் அழியாமை யுகயுகமா ஈந்திடும் நேசரின் மாத்திடுவே. கிருபையின் சீகரமாம் இயேசுவே, மறைவிடம் இழைக்கும் நீரல்லவோ. கிருபையின் சீகரமாம் இயேசுவே, மறைவிடம் இழைக்கும் நீரல்லவோ. திருப்பாதம் உன்னை தாழ்த்திடுவே, திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. திருப்பாதம் உன்னை தாழ்த்திடுவே, திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. நம் வியாதி பலவீன நேரங்களில் அவர் மாறா பலன் தாமே விளங்கிடுமே. நம் வியாதி பலவீன நேரங்களில் அவர் மாறா பலன் தாமே விளங்கிடுமே. கல்வாரி ஜீவனால் குணமடைய அற்புத கிருபையும் வெளிப்படுதே. கல்வாரி ஜீவனால் குணமடைய அற்புத கிருபையும் வெளிப்படுதே. கிருபையின் சீகரமாம் இயேசுவே, மறைவிடம் இழைக்கும் நீரல்லவோ. கிருபையின் சீகரமாம் இயேசுவே, மறைவிடம் இழைக்கும் நீரல்லவோ. திருப்பாதம் உன்னை தாழ்த்திடுவே, திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. திருப்பாதம் உன்னை தாழ்த்திடுவே, திருவாசனம் உம்மை அடைந்திடுவே. Hallelujah. Let us continue a time of worship by singing Malayalam. நம்முடைய ஆராதனை நேரத்தின் அடுத்த பாடலாக மலையாள பாட்டு பாடுவோம். வந்தது
Yes, truly the Holy Spirit is descending mightily in our midst and is going to consume us and make us to burn mightily. Let's praise Him. மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வல்லமையாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சுட்டெரித்து நாம் பிரகாசித்து ஜுவாலித்து எரியும்படியாய் செய்ய போகிறார். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah. We praise you and thank you, Lord. Hallelujah.
We will end this time of worship by singing Tamil hymn. இந்த ஆராதனை நேரத்தின் இறுதி பாடலாக தமிழ் பாடல் பாடுவோம். பொழிந்திடுமே தூய ஆவியே அழிவில்லா தேசிகரே ஆவியின் பெருமழை பொழிந்திடுமே தூய ஆவியே அழிவில்லா தேசிகரே அளவிலா உமது ஜீவனை எமக்கு அளித்திட வருவே எமதரசே ஜீவனை எமக்கு அளித்திட வருவே எமதரசே அபிஷேகித்திடுவீரே அபிஷேகித்திடுவீரே அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே தேவா அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே அபிஷேகித்திடுவீரே அபிஷேகித்திடுவீரே அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே தேவா அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே அக்கினியாவர்கள் போல் வந்தீரே அன்று அமர்ந்திட காட்டுமே நின்றவனே அக்கினியாவர்கள் போல் வந்தீரே அன்று அமர்ந்திட காட்டுமே நின்றவனே அனலுடைய அருளே வடிவுடை ஒளியாய் அடியவர் மீதில் வந்து அமர்ந்திடுவே அனலுடைய அருளே வடிவுடை ஒளியாய் அடியவர் மீதில் வந்து அமர்ந்திடுவே அபிஷேகித்திடுவீரே அபிஷேகித்திடுவீரே அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே தேவா அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே அபிஷேகித்திடுவீரே அபிஷேகித்திடுவீரே அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே தேவா அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே ஆலயமாகவே காயமெல்லாம் மீதோ ஆதினமாயுமக்கே அளித்துவிட்டோம் ஆலயமாகவே காயமெல்லாம் மீதோ ஆதினமாயுமக்கே அளித்துவிட்டோம் அனுதினம் நிறைவாய் நவபலமளித்தே அபிஷேகித்துயிர்த்தே அதிபதே நீர் அனுதினம் நிறைவாய் நவபலமளித்தே அபிஷேகித்துயிர்த்தே அதிபதே நீர் அபிஷேகித்திடுவீரே அபிஷேகித்திடுவீரே அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே தேவா அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே அபிஷேகித்திடுவீரே அபிஷேகித்திடுவீரே அடிமை நுகமுற்றும் முறிந்திடவே தேவா
Behold, I am going to do marvelous things and your eyes will behold them. Because you have been calling out to me, I have heard all your supplication. I know your ways. I am with you. I have brought a mighty anointing for you. Not by might, not by power, but everything will be possible by my anointing. Yes, the Spirit of God is here. He is going to make all the mountains into a plain. ஆம், இன்றைக்கு ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எல்லா மலைகளையும் அவர் சமபூமியாக்க போகிறார். Oh yes, not by our might or power. நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. You may think you are so weak. நீ ஒரு பலவீனன் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். How can I do anything about this matter? இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நான் என்னதான் செய்ய முடியும்? How can I overcome this problem? இந்த பிரச்சனையை நான் எப்படித்தான் மேற்கொள்ள முடியும்? How can I get over this power that is resisting me? என்னை எதிர்க்கிற இந்த வல்லமையை நான் எப்படித்தான் மேற்கொள்ள முடியும்? Oh, the answer is not by your might or power, but by my spirit, said the Lord of hosts. அதற்கான பதில் என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Oh, be filled with the Spirit. அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Invite the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் வரவழையுங்கள். Oh, let the Holy Spirit come upon you mightily. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் மேல் இறங்கி வரட்டும். Hallelujah. ஏன் பயப்படுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய் என்னுடைய பிள்ளையே? My child, why do you fear? நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லையே. I have not given you the spirit of fear. நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லையே. I did not give you the spirit of fear. இதோ உனக்கு முன்பாக யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. Behold, the Jordan is swelling before you. ஆனால் உனக்கு முன்பாக இருந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாட்களில் பிளந்து உன்னை நடு சமுத்திரத்தில் நடக்க பண்ணின என்னை நீ மறந்து விட்டாய். But you have forgotten me, who divided the Red Sea which was before you, and I made you to pass through the ground. இதோ உன்னுடைய ஜீவியத்தின் ஆரம்ப நாட்களில் உன்னுடைய யுத்தங்களை நடப்பித்து உன்னை கரம் பிடித்து நடத்தின நான் இன்றைக்கும் உனக்கு முன்பாக நிற்கிற யோர்தானை பிளக்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். I am the one who in the beginning of the days I fought all your battles, and I am faithful even today to divide the Jordan which is standing before you. நீ பின்னிட்டு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். You are thinking of going backwards. இதோ நீ பின்னிட்டு அல்ல முன்னிட்டு போகும்படியாகவே நான் உன்னை அழைத்தேன். But I called you that you should not return but go forward. இதோ உன்னுடைய ஜீவியம் முடிந்து போய்விடவில்லை. Behold, your life has not come to an end. உன்னுடைய ஊழியமும் முடிந்து போய்விடவில்லை. Neither has your ministry come to an end. இதோ நான் உன்னை அழைத்தேன். Behold, I have called you. நான் உன்னை கரம் பிடித்தேன். I have taken hold by your hand. நான் உன்னை அபிஷேகித்தேன். I have anointed you. என் உடன்படிக்கை பெட்டியை நான் உன்னிலே I ஸ்தாபித்தேன். have established my ark of the covenant in you. என்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற உன்னுடைய கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டவுடனே அந்த யோர்தானின் தண்ணீர்கள் பிரிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your feet who bear the ark of the covenant, when it step into the waters of Jordan, the waters of Jordan will turn backwards, says the Lord. இதோ நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தனித்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Behold, I have not given you the spirit of fear, but of power and of love and of a sound mind, says the Lord. Don't fear. பயப்படாதே. The Lord is going before you. கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். He is also leading you through his servants. அவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக உன்னை நடத்துகிறார். They are bearing the ark of the covenant of the Lord. அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். Oh yes, servants of God and the people of God. கர்த்தருடைய ஊழியர்களும் கர்த்தருடைய ஜனங்களும். Oh, the Lord is leading us through even the greatest trials, even through Jordan.
மிகப்பெரிய சோதனைகள் வந்தாலும் யோர்தான் வந்தாலும் கர்த்தர் நம்மை முற்றுமுடிய நடத்துகிறவராயிருக்கிறார். As the waters of Jordan were drawn back, யோர்தானின் தண்ணீர்கள் பின்னிட்டு திரும்பினது போல, likewise the Lord will cause us to overcome all the greatest trials in our lives. நம்முடைய ஜீவியத்தில் வருகிற எல்லா பெரிய சோதனைகளையும் நாம் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். Be joined to the Lord. கர்த்தரோடு நாம் இசைந்திருப்போமாக. Be joined to his servants. அவருடைய ஊழியக்காரர்களோடு நாம் சேர்ந்திருப்போமாக. Be joined to one another. நாம் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்திருப்போமாக. When the Lord is in our midst, அப்பொழுது கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். he will take us victoriously through. அவர் நம்மை ஜெயத்தோடு முடிவு பரியந்தம் நடத்துவார். He will fill you with his power. அவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புவார். He will make you to shine. அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். He will make you to overcome. அவர் நீ ஜெயிக்கும்படியாய் உனக்கு உதவி He செய்வார். has given you the spirit of power, love and a sound mind. அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Oh, go forward. நாம் முன்னேறி செல்வோமாக. Hallelujah. Hallelujah. Oh, la balakatu. Jordan was driven back through the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. Oh, join yourself, the servants of the Lord who are truly, bearing the church and living or leading the church according to his truths. கர்த்தருடைய சபையை சுமக்கிறவர்களாக அவருடைய சத்தியங்களின்படி கர்த்தருடைய சபையை நடத்துகிறதான கர்த்தருடைய ஊழியர்களோடு சேர்ந்திருங்கள். That's where the glorious presence of God is seen. அங்கேதான் கர்த்தருடைய மகிமையான சமூகம் காணப்படுகிறது. Oh yes, the Jordan was driven back through the presence of God. யோர்தான் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பின்னிட்டு திரும்பினது. Oh yes, when you are joined to such servants of God, there is the fullness of the anointing available for you. நீங்கள் இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்களோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு நிறைவான அபிஷேகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. Oh, even now the Lord is sending that anointing upon you. இப்பொழுதும் கூட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார். All the Jordan will be driven back to the power of God as the presence of God comes and fills you. கர்த்தருடைய சமூகம் நம்மை வந்து நிரப்பும்போது கர்த்தருடைய வல்லமையினால் எல்லா யோர்தானின் வல்லமைகளும் பின்னிட்டு திரும்பும். You will be made more than a conqueror. நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிற ஜெயாலியாய் மாறுவாய். You can go forward, not backward. நீ பின்னிட்டு அல்ல முன்னிட்டே போகிறவனாய் Go இருப்பாய். forward, claim his anointing. முன்னேறி சென்று அவருடைய அபிஷேகத்தை உரிமை பாராட்டுங்கள். His victory is for you. அவருடைய ஜெயம் உங்களுக்காகத்தான் சொந்தமாய் His வைக்கப்பட்டிருக்கிறது. anointing is for you. அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Truly, the glory of God is in our midst.
மெய்யாகவே கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில் இருக்கிறது. Oh, let us look to his face. நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. Oh, let us trust in the Lord. நாம் கர்த்தரை நம்பிக்கை வைப்போமாக. Oh, just as he led Israel. Oh, he is here to lead us, and as we follow him and join his sermons, and as we continue to obey his voice, he's going to lead us safely through overcoming all things. He's going to make us ready to meet him when he comes. Shall we praise God? கர்த்தர் இஸ்ரவேலரை நடத்தினது போல நாமும் அவரோடு இசைந்திருந்து அவருடைய ஊழியக்காரரோடு சேர்ந்திருந்து அவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருந்து அவரை பின்பற்றும் போது அவர் நம்மை முற்றுமுடிய ஜெயத்தோடு நடத்தி அவர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் வைக்க போகிறபடினால் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. We praise you. We praise you. Oh Lord, we thank you for your great faithfulness. Oh, we thank you. Yes, through his anointing, he has destroyed every yoke in our lives. மெய்யாகவே அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தில் இருந்த எல்லா நுகங்களையும் அவர் அழித்திருக்கிறார். He has pulled down brought down every mountain against us. நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா பர்வதங்களையும் அவர் கீழே தள்ளி இருக்கிறார். He has destroyed every spirit of fear in our midst. நம்முடைய மத்தியில் இருந்த எல்லா பயத்தின் ஆவியையும் அவர் அழித்திருக்கிறார். Now the Lord, the God in our midst is mighty for giving us that boldness. Through his presence shall we praise God. நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தின் மூலமாக அந்த தைரியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, we praise you. Oh Lord God in our midst, you are mighty. We praise your name. We thank you for the deliverance of God. And as we continue to wait in his presence, நாம் அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து காத்திருக்கும் போது oh, the Lord is here to continue to lead us, to guide us with his counsels, and he's going to fill us with more of his grace. Shall we praise God? தம்முடைய ஆலோசனையின் மூலமாய் நம்மை வழிநடத்தும்படியாக அவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, we praise you. We thank you. Oh Lord, oh God, we thank you and we praise your name, oh God. Let us pray. ஜெபிப்போம். அன்பான பிதாவே, உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைக்காக ஸ்தோத்திரம். எங்கட ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிற ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள நம்முடைய சர்வவல்லமையோடு எங்கட மத்தியில் இறங்கி வந்திருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக்கி தந்த ஸ்தோத்திரம். எங்கட ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை ஆவியானுடைய கிரியை நடப்பிக்கணும். இம்மட்டு நீ எங்களோட அசைவாடி கொண்டிருந்த ஸ்தோத்திரம். நீ பெரியவராய் எங்கட மத்தியில் வந்த ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவராய் எங்கட மத்தியில் வந்தீர். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படியே நம்முடைய வசனத்தின்படியே நீ எங்களை ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தான் எல்லா தம்முடைய பிள்ளைகளுடைய நிலவரங்களையும் அறிகிற தேவன். ஒவ்வொரு கேட்டுதான் நன்மையில நீ ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். எங்களுடைய பாட்டுகள் ஆசீர்வாதமாக்கி தந்த ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடும் களிப்போடும் துதிக்க மேம்படுத்த ஆண்டவரே பாடி மகிழ எங்களுக்கு தந்தது பிரதான சிலாக்கிய பாக்கியங்களுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கிடையாது சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு மேம்படுத்த துதிக்க மோடரோட எங்களுக்கு கிருபையளிக்கணுமே சுவாமி. எங்களுடைய பாட்டுகள் ஆசீர்வதித்தீர். நம் ஆண்டவரே ஆவியினால் நடத்தப்பட ஆவியானவர் எங்களிடத்தில் ஆசீர்வாடி எங்களுக்கு வேண்டியான ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஸ்தோத்திரம். மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல சாட்சிகளை எழுப்பித்தாரும். நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். வந்திருக்கிறான தம்முடைய பிள்ளைகளுடைய நிலவரங்களை அறிந்து நம்முடைய பிள்ளைகளோடு நீ இடப்படணும். ஒவ்வொரு நிலவரங்களை அறிந்து நீ ஆசீர்வதிக்கணும். எல்லா அந்த வர சக்திகளையும் அழித்து தேவ சமாதானம் ஒவ்வொரு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து போக ஒவ்வொருக்கும் உதவி செய்யணும். வந்திருக்கிறான தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்றதான் நல்ல ஆலோசனைகளை வரலோ சிங்காசனத்திலிருந்து நீ வெளிப்படுத்தி தரணும். ஒவ்வொரு நீ நடக்க வேண்டிய வழியில நீ நடத்தி நீ போதித்து ஆலோசனை எப்படி நீ வழிநடத்தணும். ஆண்டவரே, வசனம் பேசுறான் தம்முடைய தாசர்களை பரிசுத்தவான்களை கருத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தணும். ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட உதவிச்சியும் துவக்கம் முதல் முடிவரையும் ஆவியானுடைய கிரியை நடப்பி ஆசீர்வதியும் எல்லாத மன ஆசீர்வாதங்களால் இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. Amen.